கதைகளையும் சொல்லிட்டு வரோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட பல கற்பனைகள ஆட் பண்ண கதைய தான் பார்க்க போறீங்க. ராமையா ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு விவசாயிங்க. குறிப்பா அவருடைய தொழில் என்ன அப்டின்னா, ஆடுகள வந்து மொத்தமா வாங்கி ஆட்டு சந்தையிலேருந்து வாங்கி சின்ன சின்ன கடைகளுக்கும் ஹோல்சேலாவும் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழில பண்ணிட்டு இருக்காருங்க. ராமையாவுக்கு ஒரே ஒரு பையன். அவரும் வந்து ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு. அதனால அவருடைய பையனாகிய சோமு அவரு வளர்க்குறாருங்க. ராமையாவுடைய மருமகள் ராமையா, அவருடைய மனைவி இவங்க அந்த பேரன். அந்த சோமுங்கிற பையன். இந்த 4 பேரும் வந்து ஒரே வீட்ல ஒண்ணா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம் மற்றும் இதர செலவுகளுக்கு தேவையான விஷயங்களுக்கு பஞ்சம் இல்லாமலே ராமையாவோட குடும்பம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு செல்வ செழிப்பமாவே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25, 30 வருடங்களாக ராமையா வந்து இந்த ஆட்டு தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்கி விக்கிற தொழில. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் ராமையா விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு சந்தைக்கு, அதாவது இரவு நேர சந்தைக்கு தன்னுடைய பேரனையும் கூட்டிக்கிட்டு போறாருங்க. ராமையா ஒரு விவசாயிங்கிறனால பொதுவா அவர் ஆட்டு சந்தைகளுக்கு